ஸ்ரீ நாரத புராணம் 17ஆம் பகுதி. சத்வகுணமூர்த்தி ஸ்ரீமன் நாராயணன். ஒரு சமயம் முனிவர்கள் ஒன்று கூடி கஷ்யப முனிவரின் தலைமையில் பெரிய வேள்வி ஒன்றை நடத்தி கொண்டிருந்தனர். அந்த சமயம் அங்கு வந்த நாரத முனிவர் வேள்வியின் சிறப்பை கண்டு பாராட்டி பேசினார். ஆனால் இடையிலே ஓர் ஐயப்பாட்டை எழுப்பினார் நாரத முனிவர். அத்தகைய சிறப்பான வேள்வியின் அவிர்வாகத்தை யாருக்கு கொடுக்க போகிறார்கள் என்று கேட்க கஷ்யப முனிவர் மும்மூர்த்திகளில் ஒருவருக்கு என்றார். அந்த ஒருவர் யார் என்பதை முடிவு செய்து விட்டீர்களா என்று நாரத முனிவர் கேட்க சத்வகுணம் உடையவருக்கே அவிர்வாகம் என்றார். இப்போது மூவரில் சத்வகுணம் உடையவர் யார் என்று முடிவு செய்ய ஆலோசித்து அதனை அறிந்து வரக்கூடியவர் பிருகுமுனிவரே என்று கூற அதை அறிய புறப்பட்டார் பிருகுமுனிவர். அவர் முதலில் பிரம்மதேவரின் சத்தியலோகம் சென்றார். அங்கு பிரம்மதேவர் சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதி மற்றும் தேவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார். பிருகுமுனிவர் வந்ததை அவர் கவனிக்கவில்லை. பிருகுமுனிவர் சிறிது நேரம் அங்கே ஆசனத்தில் அமர்ந்திருந்தும் பிரம்மதேவர் தன்னை கண்டு கொள்ளாதது குறித்து கோபம் கொண்டு பூலோகத்தில் பிரம்மதேவருக்கு எங்கும் ஆலயங்கள் இல்லாமல் போகும் என்றும் அவரை யாரும் தனியாக பூஜை செய்ய மாட்டார்கள் என்றும் சாபம் கொடுத்துவிட்டு கைலாயம் சென்றார் பிருகுமுனிவர். பிருகுமுனிவர் கைலாயம் சென்றபோது சிவபெருமான் அங்கு அன்னை பார்வதி தேவியிடம் மகிழ்ச்சியுடன் உரையாடி கொண்டிருந்தார். எனவே பிருகுமுனிவர் வந்ததை அவர் அறியவில்லை. எனினும் பார்வதி தேவி அதனை கவனித்துவிட்டு எழுந்து ஈசனாரிடம் முனிவர் வருகையை குறிப்பால் உணர்த்தினார். அப்போது பரமன் தவத்தில் சிறந்த அவருக்கு நடைமுறை தெரியவில்லை என்றும் தம்பதிகள் உரையாடி கொண்டிருக்கும் போது முன்னறிவிப்பின்றி வந்தது சரியில்லை என்றும் குறை கூறினார். இதனால் கோபமுற்ற பிருகுமுனிவர் பரமனுக்கு உருவ வழிபாடு இருக்காது, மக்கள் லிங்கத்தையே வழிபடுவர் என்று சாபமிட்டு வெளியேறினார். கடைசியாக பிருகுமுனிவர் ஸ்ரீமன் நாராயணரிடம் வைகுந்தம் வந்தார். அங்கு பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியுடன் தனிமையில் இருந்தார். இங்கும் அவர் வரவு உடனே நிகழவில்லை. எனவே கோபமுடன் பரந்தாமா என்று உரக்க குரல் கொடுத்தார் பிருகுமுனிவர். குரல் கேட்டவுடன் மகாலட்சுமி அவர் பக்கம் திரும்பி பார்க்க திருமாலும் கண்விழித்து பார்த்தார். தன்னை வேண்டுமென்றே பரந்தாமன் உதாசீனம் செய்தார் என்று எண்ணி முனிவர் மாதவன் அருகில் சென்று அவர் மார்பில் உதைத்தார். உடனே லக்ஷ்மி தேவி கோபம் கொண்டாள். பகவான் பிருகுமுனிவருக்கு சாபம் கொடுப்பார் என்று எண்ணினாள். ஆனால் ஸ்ரீமன் நாராயணர் பதறியவாறே எழுந்து பிருகுமுனிவரின் திருவடிகளை பற்றி இவை வலித்திருக்குமே என்று கூறி அவர் பாதத்தில் இருந்த ஒற்றை கண்ணை தோண்டி எடுத்து தூர எறிந்து விட்டார். பிருகுமுனிவரின் ஆணவத்திற்கு அந்த கண்ணே காரணமாகும். இதனால் முனிவர் கோபம் தணிந்தது, ஆணவம் அழிந்தது. பின்னர் முனிவர் தான் வந்த காரணத்தையும் சத்தியலோகம், கைலாயம் இரண்டிலும் என்ன நிகழ்ந்தது என்பனவற்றையும் கூறி அவரே மும்மூர்த்திகளில் சிறந்தவர், சத்வகுணமுடையவர் என்று கூறி தன்னை மன்னிக்குமாறு வேண்டினார். பின்னர் முனிவர்கள் வேள்வி செய்து கொண்டிருக்க யாகசாலைக்கு வந்து நடந்தவற்றை விளக்க எல்லோரும் ஏகமனதாக ஸ்ரீமன் நாராயணரே சத்வகுணம் உள்ளவர் என்று ஏகமனதாக முடிவெடுத்து அவருக்கே அவிர்வாகம் அளிக்கப்பட்டது. தான் நிவாசம் கொண்டிருந்த பகவானின் மார்பில் பிருகுமுனிவர் உதைக்க பிருகுமுனிவரை சபிக்காமல் வாழ்த்தி அனுப்பியது பொறுக்காமல் கோபம் கொண்ட அன்னை மகாலட்சுமி வைகுந்தத்தை விட்டு பூலோகம் வந்து தவம் புரியலானாள். வைகுந்தம் வெறிச்சோடியது. திருமால் திருமகளை தேடி பூலோகம் வந்தார். அதன் விளைவாக ஏற்பட்டதே திருப்பதி மலையாகும். திருமலை திருப்பதி மலையாகும். இங்கே ஸ்ரீனிவாசர் இருந்து கொண்டு காட்சி தருகிறார். அது பூலோக வைகுந்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனே ஸ்ரீனிவாசன் ஆவார். தும்புருவும் வேங்கடமும். நாரதரின் தோழர் தும்புரு. அவரும் வீணை மீட்டி பகவானை குறித்து இசை பாடி மகிழ்பவர். ஒரு நாள் தும்புருவும் நாரதரும் பாடிக்கொண்டே மகிழ்ந்து உரையாடி கொண்டிருந்தனர். அப்போது நாரத முனிவர் தும்புரு முனிவரின் வீணையில் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டு ஒளி வீசுவதைக் கண்டு அது பற்றிய விவரத்தை கேட்டார். அப்போது தும்புரு தான் தேவேந்திரன் சபையில் அவன் புகழை வீணையில் இசைத்து பாடியதால் மனமகிழ்ந்த தேவராஜன் மணிகளை இழைத்து கொடுத்தான் என்றார்.
என்றார். இவ்வாறு பரிசில் பெற இந்திரனை பாடியது தவறு என்றும் பரந்தாமனை தவிர பரிசிலுக்காக பாடியதால் அவருக்கு தேவலோகம் உகந்ததல்ல என்றும் பூமியே ஏற்றதென்றும் கூறி பூமியில் விழுமாறு சபிக்க அவர் மிகவும் வருத்தமுற்று வானிலிருந்து பூமியில் வந்து விழுந்தார். அவர் விழுந்த இடம் கோனேரி கரையில் ஸ்ரீனிவாசன் வாசம் செய்யும் இடம். தும்புரு கோனேரி தீர்த்த கரையில் நீராடி ஸ்ரீமன் நாராயணரை தியானித்து தவம் செய்ய ஸ்ரீனிவாசன் பங்குனி மாதம் பூரட்டாதி நன்னாள் அன்று தரிசனம் தந்தார். அப்போது தும்புரு தன் தவறையும் தான் பூலோகம் வந்த விவரத்தையும் நாரத முனிவரின் சாபத்தையும் கூறி அதனை போக்கியருள வேண்டினார். கோனேரியில் தீர்த்தமாடி தன்னை தியானித்ததால் அவர் பாவம் அகன்றது என்றும் அவர் இனி தடையின்றி தேவலோகம் செல்லலாம் என்றும் அருளினார் ஸ்ரீனிவாசன். அகஸ்தியரின் ஆசி. அந்த சமயம் அங்கு அகஸ்திய முனிவர் வர தும்புரு அவரை வணங்கி அங்குதான் வந்த விபரம் கூறினார். அப்போது அகஸ்திய முனிவர் பகவானின் கல்யாண குணங்களை எடுத்துரைத்து அவரை தவிர வேறு எவரையும் வீணை மீட்டி பாட வேண்டாம் என்று கூறினார். தும்புரு முனிவர் பகவானை தியானித்த வண்ணம் எழும்பி வானுலகை அடைந்தார். நாரதரை கண்டு பகவானுடைய 1008 நாமங்களையும் இசையமைத்து பாடினார். நாரத முனிவரும் அவர் பெற்ற பேற்றினுக்கு மகிழ்ந்து அவரை பாராட்டி பரவசமடைந்தார். அன்று முதல் இசை வல்லுநர்களாக தும்புரு நாரதர் இருவரையும் சேர்த்தே கூறலாயினர். அவர்கள் திரிலோக சஞ்சாரிகள், தேவகானத்தில் திளைத்தவர்கள். 17ஆம் பகுதி நிறைவடைந்தது.